ரேவந்த் ரெட்டியை நான் பாராட்டுறேன். ஆனால் நம்ம முதல்வர் இருக்காரு, எதனா பேசுகிறாரா? சரி பேச வேணாங்க, எதிர்த்து நடக்காமல் இருக்கலாம்ல, அதையாவது பண்ணலாம், அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. பாஜகவின் மாநில தலைவர் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ரேவந்த் ரெட்டி இருக்கார் பக்கத்து மாநிலத்தில், அவர் எங்களுக்கு கட்சியெலாம் முக்கியம் இல்லைங்க, பாகிஸ்தானை போட்டு புரட்டி எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவரை நாங்கள் வரவே இருக்கிறோம். ஆனால் நம்ம முதல்வர் அப்படியா சொல்கிறாரு? ஆதரவு ஏதாவது பேசுகிறாரா? தேசத்துக்கு ஆதரவு ஏதாவது பேசணும்ல, சரி பேச வேணாம், எதிர்ப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கணும்ல, அதுவும் இல்லாமல் எதிர்ப்பு நடவடிக்கை வேறு எடுக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை நான் வணங்குகிறேன், உங்கள் அனைவரும் சார்பாக வணங்குகிறேன். இந்த தேசம் முக்கியம், என்னுடைய நாடு முக்கியம் அப்படின்னு கட்சி முக்கியமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானை துண்டாட வேண்டும் என்று சொல்ல மாபெரும் வீரன் ரேவந்த் ரெட்டிக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை கூட சொல்ல கூட வேண்டாம், இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே, அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி அனுப்புகிறேன் என்று கேட்கிறார்களே, இலங்கையிலிருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திருப்பி போன தமிழகம் தானே இது. உங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று இருக்கும்? இந்த தேசம் மீது எப்படி உணர்வு இருக்கும்? இந்த தேசம் நன்றாக இருந்தால்தானே நாம் நன்றாக இருக்க முடியும். எத்தனை ஆண்டு காலம் நாம் அடிமைகளாக இருந்தோம், எத்தனை மன்னர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், எத்தனை இந்துக்கள் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். அதே போன்ற நிலைமை உங்களுக்கு வந்தால்தான் தெரியும்.